கோபப்படுத்திய இயக்குனர் கடுப்பிலே 58 பல்லவிகளை எழுதி கொடுத்திருக்கிறாராம் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். அது எந்த படம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுவாரஸ்யமான தகவல் வெளியா இருக்குன்பா. அதை பற்றி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. 50 60களிலே பாடலாசிரியர், கதாசிரியர், வசனகர்த்தா, நடிகர், தயாரிப்பாளர் என பல அவதாரங்களை எடுத்திருக்கிறார் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். எம்ஜிஆரின் சரித்திர படங்களுக்கு கதை வசனமும் பாடல்களையும் எழுதியிருக்கிறாராம். சிவாஜிக்கு பல காதல் சோகம் மற்றும் தத்துவ பாடல்களையும் எழுதியிருக்கிறாராம். அச்சம் என்பது மடமையடா, உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் போன்ற கருத்து மிக்க பல பாடல்களை எழுதியவர் தான் நமது கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். ஏவிஎம் தயாரிப்பில் 1960ஆம் வருடம் வெளியான திரைப்படம் தான் களத்தூர் கண்ணம்மா. இப்படத்தில் ஜெமினி கணேசன், சாவித்ரி, பாலையா என பலரும் நடிச்சிருப்பாங்க. உலக நாயகன் கமல்ஹாசன் இப்படத்தில் தான் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாயிருக்கிறார். இப்படத்தை பீம்சிங் இயக்கியிருந்தார். திரைப்படங்கள் தயாரிப்பதில் ஏவிஎம் நிறுவனம் ஒரு புகழ்பெற்ற நிறுவனம் அப்படின்னே கூட சொல்லலாம். களத்தூர் கண்ணம்மா படம் உருவான போது மெய்யப்ப செட்டியார் தொழிலை தனது மகன்கள் முருகன், சரவணன், முருகன் ஆகிய 3 மகன்களிடம் ஒப்படைத்திருந்தாராம். எனவே தங்களை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு இருந்திருக்கிறது. படம் தோற்றுவிட்டால் செட்டியாரின் மகன்களுக்கு தொழில் தெரியவர் என சொல்லிவிடுவார்களோ என்கிற பயமும் அவர்களுக்கு இருந்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். எனவே ஒவ்வொரு விஷயத்திலும் தலையிட்டிருக்காங்க. முதலில் இப்படத்தை இயக்க தெலுங்கு பட இயக்குனர் பிரகாஷ் ராவ் நியமிக்கப்பட்டிருக்கிறார். முருகன் ஒவ்வொரு விஷயத்திலும் தலையிடுவது அவருக்கு பிடிக்கல. நாம் இயக்குனரா இல்லையா, இவர் இயக்குனரா என்கிற கோபத்திலே அவர் வெளியேறி இருக்கிறார். அப்போது அப்படத்திற்கு பாடல் எழுத கண்ணதாசன் வந்திருக்கிறார். இயக்குனர் சூழலை சொன்னதும் கவிஞர் ஒரு பல்லவியை எழுதி கொடுத்திருக்கிறார். அதை படித்து பார்த்த முருகன் இது வேண்டாம், வேறு எழுதி கொடுங்கள் என கேட்க கண்ணதாசன் எழுதி கொடுத்திருக்கிறார். இப்படி பல பல்லவிகளை சொல்லியும் அவருக்கு பிடிக்கவில்லையாம். இறுதியில் ஒன்றை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆனால் தனது கெத்தை காட்ட நினைத்த பிரகாஷ் ராவ் அந்த வரிகளை வாங்கி பார்த்து எனக்கு இது பிடிக்கவில்லை, வேறு எழுதுங்கள் என கண்ணதாசனுக்கு எழுத கொடுத்து அவர் தொடர்ந்து நிராகரித்து வந்திருக்கிறார். இவருக்குள்ள ஈகோ பிரச்சனையில் நாம் சிக்கிவிட்டோம் என கண்ணதாசன் புரிந்து கொண்டிருக்கிறார். உடனே ஒரு பேப்பரை எடுத்து கடகடகடன எழுதி அவர்கள் கையிலே கொடுத்தாராம். அதில் மொத்தமாக 58 பல்லவிகளை எழுதியிருந்தாராம். இதில் உங்களுக்கு எது பிடிக்கிறதோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என சொல்லிவிட்டு அங்கிருந்து போய்விட்டாராம். வாங்கி படித்து பார்த்தால் எல்லாமே சிறப்பாக இருந்திருக்கிறது. அதன் பின் ஏவிஎம் சரவணனும் வந்து எல்லோரும் சேர்ந்து 10 பல்லவிகளை தேர்ந்தெடுத்து அதையே முழு பாடலாக உருவாக்கியிருக்காங்க. அப்படி வெளிவந்த பாடல் தான் அருகில் வந்தால் உருகி நின்றால் அன்பு தந்தாலே, சாவித்ரி தன்னை விட்டு போனதால் ஜெமினி கணேசன் குடித்து விட்டு பாடுவது போல இந்த காட்சியை படம் பிடிச்சிருந்தாங்க. பிரகாஷ் ராவ் ஒரு கட்டத்தில் இப்படத்திலிருந்து விலக பீம்சிங் இப்படத்தை இயக்கி முடித்திருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். இப்படம் மிகப்பெரிய ஹிட் அடித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இருவருக்கிடையே உள்ள சண்டையின் காரணமாக 3 நிமிடத்திலே 58 பல்லவிகளை எழுதி கொடுத்தாராம் நமது கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். அந்த பல்லவிகள் பூராமே அனைத்து பாடல்களுமே மிகப்பெரிய அளவில் ஹிட் அடிக்கக்கூடிய ஒரு பாடல்களாகத்தான் இருந்திருக்கிறது. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படியே கண்ணதாசன் எழுதிய பாடல்களையும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க.